என்னுடைய பெயர் B.K. ரங்கசாமி. நான் இந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்ல கல்வியாளராக இருக்கிறேன். 77 முடிந்து 78வது சுதந்திர தின கொடியேற்று எனக்கு சிறப்புரையாற்ற அழைப்பை விடுத்த பெட்டதாபுரம் பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கும், அதே மாதிரி எனக்கு முன்னால் இங்கு வந்திருக்கின்ற, ஏன்னா அவர் எப்பவுமே சுதந்திர தினம் சொன்னா வராம இருக்க மாட்டாரு, நம்முடைய காந்தி அவர்களுக்கும் மற்ற இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், இங்கு கூடியிருக்கின்ற தாய்மார்களுக்கும், அதையெல்லாம் காட்டிலும் இந்த நாட்டை ஒரு வருங்காலத்திலே ஒரு பொன்னான நாடாக ஆக்குகின்ற இங்கு கூடியிருக்கிற இளம் தளிர்களுக்கும் என்னுடைய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சுதந்திரத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் நமக்காக இந்த நாட்டிலே போராடிய நம் முன்னோர்கள், 1-2 அல்ல, 100 ஆண்டுகள் போராடித்தான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம். நம்முடைய 7ஆம் வகுப்பு மாணவி பேசுகின்ற போது சொன்னார்கள், இந்த நாட்டிலே அனைவரும் வாழ்வதற்காக ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாம் கடந்து எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்வதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இந்த சுதந்திரத்துக்காக போராடினார். இந்தியாவில வியாபாரம் பண்றதுக்கு வந்தார்கள். அவர்கள் இந்த நாட்டை 200 ஆண்டுகள் ஆண்டார்கள். அதற்கு பின்னாலே வெள்ளையன் வந்து ஒரு 150 ஆண்டுகள், கிட்டத்தட்ட இந்தியாவை ஒரு 350 ஆண்டுகள் ஆண்டார்கள். இந்த நாட்டை குறுநில மன்னர்களும் பெருநில மன்னர்களும் ஆட்சி நடக்கின்ற போது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 24%. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப வெள்ளையன் போகின்ற போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வெறும் 3%. அப்ப என்ன சொன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் சுரண்டி கொண்டு போய் அவன் நாட்டுல வளமாக்கிட்டான். 1824 முதல் சுதந்திர போராட்டம். இந்த சுதந்திர போராட்டத்தை இந்தியாவிலேயே முதல் நடத்தியவர் நம்ம வேலூரை வேண்ட வேலு நாச்சியார் அவர்களால் இந்தியாவையே சுதந்திர போராட்டம் முதல் தர்மகர். அவர் தான் சுதந்திர போராட்டம் துவக்கி வைத்தவர்கள். அதுக்கு பின்னாலே கர்நாடக ராணி சென்னம்மாள் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை முதல் ஆரம்பிச்சவங்க பூரா பெண்கள் தான். கர்நாடக மாநிலத்தை ஆண்ட சென்னம்மாள், அதுக்கு பின்னாலே ஜான்சி ராணி லட்சுமிபாய், அதுக்கு பின்னாலே மருது சகோதரர்கள், புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், திப்பு சுல்தான், 1805 வேலூர் கோட்டையிலே சிப்பாய் கழகம். இப்படி மன்னர்கள் போராடினார்கள். இந்தியாவிலே ஆண்ட, தமிழ்நாட்டிலே ஆண்ட மன்னர்கள் போராடினார்கள். ஆனால் அந்த மன்னர்களுடைய போராட்டம் வெற்றி பெறவில்லை. ஏன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், அந்த மன்னர்கள் போராட்டத்துக்கு அன்னைக்கு இருந்த நாட்டு மக்கள் ஆதரவு தரவில்லை. மன்னர் தான் போராடினார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் ஆதரவு தரவில்லை. அப்ப இதுக்கு அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் நாடு முழுவதும் போராட்டத்துக்கு ஆரம்பிச்சது. நாடு முழுவதும் போராட்டம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய தமிழ்நாட்டிலே வ.உ. சிதம்பரனார், உங்களுக்கு தெரியும், வ.உ. சிதம்பரனார் சொன்னா கப்பல் ஓட்டிய தமிழர். வ.உ. சிதம்பரனார் அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டதால தமிழ்நாட்டில் இருந்து தலைமன்னாருக்கு கப்பல் வாங்கி விடுறார். அது எவ்வளவு கப்பல் வாங்கறதுக்கு சிரமப்பட்டார் என்பதெல்லாம் ஒரு விஷயம், வேறு விஷயம். அப்ப கப்பல் விடும்போது அந்த கப்பல் விட்டதுக்காக பல்வேறு சதிவதங்களை போட்டு அவரை இந்த கோயம்புத்தூர் சிறையில் அடைத்தார்கள். கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கின்ற போது அந்த கோயம்புத்தூர் சிறையிலே அவருக்கு தேவையான ஒரு நல்ல உணவு கொடுக்கவில்லை. அந்த உணவிலே கல்லும் மண்ணும் கலந்து கொடுத்தார்கள். அப்ப அந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டர் ரங்கசாமி என்ற பெயர் கொண்டவர், அவருக்கு வார்டர், இவருக்கு கொடுக்கின்ற உணவினுடைய கொடுமையை பார்த்து அவர் என்ன பண்ணாரு சொன்னா, அவர் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர. அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்டாயர் போட்டிருப்பாங்க. ஜெயிலர் ஜோப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 படி பிடிக்கும். அந்த மாதிரி ஜெயிலர் ஜோப் இருக்கு. அந்த ஜோப்ல அந்த அவருடைய வீடு வந்து வ.உ. சிதம்பரனாருக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப அதை ஒரு நாள் என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த பெரிய அதிகாரி கண்டுபிடிச்சிட்டான். பெரிய அதிகாரி கண்டுபிடிக்கும் போது அந்த ஜெயில இருந்த வார்டர் கொண்டு வந்த உணவு கொண்டு வந்தவனை ஜெயிலேயே கல்லொடிக்க கொண்டு போய் போட்டான். அப்ப அதுக்கு பின்னாலே இன்னும் அந்த செக்கு கோவை சிதம்பரம் ஜெயில முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் இவர் சிதம்பரனார். அப்ப அந்த செக்கிருக்கின்ற ஒரு கொடுமையான ஒரு வேலையை அவருக்கு தந்தார்கள். அப்ப இவ்வளவும் கஷ்டப்பட்டிருக்கார்கள். அதுக்கு அந்த பக்கம் சுப்பிரமணிய சிவா, பாரதியார், பாரதிதாசன், கேப்டன் லட்சுமி, லாலா லஜபதி ராய், இப்படிப்பட்ட தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து போராடினார்கள். அதுல என்ன சொன்னா, இவர்கள் எல்லாம் போராடுகின்ற போது இந்த நாட்டு அந்தந்த ஏரியாவில அந்தந்த பகுதியில தான் போராட்டம் நடந்ததே இல்லாமல் இந்த நாட்டு மக்களை ஒன்று திரட்ட முடியவில்லை. இந்தியா பூரா சுற்றுப்பயணம் செய்யும் போது மதுரைக்கு போறார்.
ஏன்னா காமராஜர் இல்ல, காந்தி இல்ல, எல்லாரும் விவேகானந்தர் முதற்கொண்டு அது பேசினா ரொம்ப நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். எல்லாரையும் விழிப்புணர்வு செய்த மாநிலம் தமிழ்நாடு. மகாத்மா காந்தி வர்றார், மதுரையிலே ரயில்வே ஸ்டேஷன் மூடி கிடக்குது, ரயில் வந்துட்டு இருக்குது. அப்ப இவர் எப்படி சொன்னா, பேண்ட் ஷர்ட் கோட்டை தான் போட்டு வருவார். பேண்ட் ஷர்ட் கோட்டு போட்டு வரும்போது அவர் பாக்குறாரு, இந்த காந்தி கார் வந்த உடனே, அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி பசங்க, நானே போயிருக்கிற சிறுசா இருக்கும்போது என்ன ஒண்ணு சொன்ன, காரு பண்ற நம்ம எல்லாம் போய் சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்போம். அப்ப எல்லாமே இந்த கோமணம், சாதாரண கோமணம் கட்டிட்டு, தாய்மார்கள் ஒரு துண்டு சேலை, உங்களுக்கு எல்லாம் அனுபவம் தெரியாது, துண்டு சேலை கட்டி மேல ஜாக்கெட் போட முடியாது, ஜாக்கெட் கிடையாது, அதை மாறாப்ப ஒரு சேலையை போட்டுக்குவாங்க. ஏன் என்னுடைய அம்மா சாகிற வரைக்கும் ஜாக்கெட் போடவே இல்லை, ஏன்னா சேலை மட்டும்தான் உடுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் காந்தி பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு துணி வாங்கறதுக்கு வழி இல்லை, சோறு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, அதனால் நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் சொல்லும் போது உடனே காந்தி போறாரு. காந்தி போய் மதுரையை தங்குறாரு. அந்த பேண்ட் கோட்டு எல்லாம் கழட்டி வீசுறாரு, வேட்டி போட்டு சாதாரண ஒரு வேட்டியும் ஒரு துண்டும் எடுத்து தோல்ல போட்டு இந்தியாவை பூரா சுத்துறாரு. கேட்கிறார்கள், ஏனுங்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு சுதந்திர பகல்ல நாம் கொடியேற்றலாமல்ல, பகல சுதந்திர தினம் அறிவிக்கலாம்னு கேட்கின்ற போது அவர் சொல்றார், மவுண்ட் பேட்டன் தருவதை சொல்றார், ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2வது உலக போர்ல ஜப்பான் வந்து நேச நாடுகளில சரணடைந்த, அப்ப ஜப்பான் நேச நாடுகளை சரணடைந்ததாலே நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுடைய பாராளுமன்றத்திலே, பிரிட்டனுடைய பாராளுமன்றத்திலே நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆகவே 12 மணிக்குத்தான் ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரம் நீங்கள் சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்கின்ற போது, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சிலரும் ஜோசியக்காரர்களும் அதை கணிக்கிறாங்க. அப்ப ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் வாங்கணும்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல நாள் கிடையாது. அப்ப அவர் மவுண்ட் பேட்டன் பிறப்பு சொல்றாரு, 15ஆம் தேதி தான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப இதுல கருத்து வேறுபாடு வரும்போது, அப்புறம் ஜோசியக்காரருக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்போது, இந்தியா தலைவருக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்போது, 2 பேரும் சேர்ந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு நம்ம சுதந்திரம் வாங்கிக்கலாம். பிரிட்டிஷ் கொடியை இறக்கி இந்தியாவுடைய தேசிய கொடியை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு. அப்ப அதுக்கு பின்னாலே இந்தியாவுடைய முதல் பிரதமராக நேரு அவர்கள் பதவியேற்கிறார்கள். எனக்கு இதுவரையிலும் பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். சுதந்திர வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கோவை மாவட்டம் பெருநாயக்கம்பள்ளி ஒன்றியம் பெட்டதாபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நான் கடந்த 14 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நான் இந்த பள்ளியில் சேர்கின்ற பொழுது 71 குழந்தைகள் இருந்து தற்போது 128 குழந்தைகள் சுமார் 10 ஆண்டுகளாக ஆங்கில வழி கல்வியை செயல்பட்டு சிறப்பாக வெற்றியடை செய்திருக்கிறோம். மேலும் இந்த பள்ளியில் மாணவரின் கல்வி வளர்ச்சிக்கு ஸ்மார்ட் போர்டு வகுப்புகளை ஏற்படுத்தி மாணவருடைய கல்வி தரத்தை உயர்த்தியிருக்கிறோம். மேலும் மாணவர் குடிநீர் வசதிக்காக ஆரோ வாட்டர் வசதி ஏற்படுத்தி நல்ல குடிநீரை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மேலும் மாணவிகளுக்கு இன்சுலேட்டர் வசதி செய்திருக்கிறோம். மேலும் பள்ளியை சுற்றி மரங்களை நட்டு மாணவர்களுக்கு மரண்மிடு விழாவை நடத்தி அந்த மரண்மிடு விழாவின் சிறப்புகளை செய்திருக்கிறோம். மேலும் அறிவியல் சம்பந்தமாக மாணவர்களை அழைத்து சென்று டெலஸ்கோப் பயிற்சியை நிறைவு செய்து அதற்கான சான்றிதழ்களை இஸ்ரோ விஞ்ஞானி திரு இளங்கோ அவர்களிடம் மாணவர்களை அந்த சான்றிதழ்களை பெற்றிருக்கிறோம். போன மாதத்தில் நடந்த அந்த சான்றிதழை நமது மாவட்ட ஆட்சியர் மூலமாக நம் பள்ளி பெற்றிருக்கிறோம். மேலும் நம் பள்ளியில் பல வாகன வசதி குழந்தைகள் சென்று வருவதற்காக அரசு மூலமாக SSC மூலமாக வாகன வசதி ஏற்படுத்தி அதன் சுமார் 60 மாணவர்கள் தினமும் வாகன வசதியில வந்து பயின்று செல்கிறார்கள். மேலும் கல்வி வளர்ச்சி இல்லாமல் விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பாரதியார் பிறந்தநாள் குழு விளையாட்டு விழா நடைபெறும். அதில் கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்திலே ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் எந்த பள்ளியிலும் பங்கு பெறாமல் பெட்டதாபுரம் பள்ளி போன 22-23 ஆண்டுகளில் கபடி போட்டியில் பங்கு பெற்று காலிறுதி வரையில் வெற்றியுற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அனைத்து கலைத்திருவிழா போட்டிகளிலும் சதுரங்க போட்டிகளிலும் மாணவர்கள் ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் கலந்து கொண்டு வெற்றியடைந்திருக்கிறார்கள். மேலும் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நம் பள்ளியில் சுமார் 6 ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களாக 3 பேரும் பட்டதாரி ஆசிரியர்களாக 3 பேரும் பணிபுரிந்து வருகிறோம். பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு மாணவனுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் அனைவரும் பெரிதும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும்
நம் பள்ளியில் நடைபெறுகின்ற அனைத்து விழாக்களும், குறிப்பாக கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஆண்டு விழா, அனைத்து தேசிய விழாக்களும் சீரும் சிறப்பமாக செய்து வந்திருக்கிறோம். மேலும் மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் அனைத்து ஆசிரியர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் நான் பாடுபட்டிருக்கிறேன். ஆகவே இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் தன்னார்வலை அணுகி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாயில் வர்ணங்களை பூசி பள்ளிக்கூடத்தை பொலிவுற செய்திருக்கிறேன். அதற்கு அந்த பள்ளி கட்டிடங்களை பொலிவுற செய்வதற்கு, அந்த கட்டிடத்தை எல்லாம் சீரமைப்பதற்கு நமது ராஜலட்சுமி நினைவு அறக்கட்டளை திரு டி ஞானசேகரன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் இந்த உதவிகளை வழங்கி இந்த பள்ளிக்கூடத்தை முன்னேற்றம் செய்திருக்கிறார்கள். மாணவர்கள் உண்பதற்காக உணவு கூடத்தை ராஜலட்சுமி சாமப்பா அறக்கட்டளை மூலமாக உணவு கூடத்தை மாணவர்கள் உண்பதற்கு உணவு கூடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுபோக நம் பள்ளியில் எந்த விழாவானாலும் அவர்களை அணுகி மாணவர்களுக்கு வண்ண சீருடைகள், காணிகளை வணங்கி எங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பள்ளியின் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்வது போல அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளமாக மாணவர் வளர்ச்சிக்கு நான் பெரிதும் உழைத்து வருகிறேன். மீண்டும் ஒரு சிறு அறிவிப்பு. நமது பெட்டதாபுரம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு தன்னார்வலர்கள் யாராவது பள்ளியின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண்களை அறிவித்திருக்கிறேன். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பள்ளியுடைய வளர்ச்சிக்கு, மாணவர் வளர்ச்சிக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவருக்கும் 78வது சுதந்திர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் என்னுடைய சுதந்திர தின விழாவில தொடர்ந்து தவறாமல் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாமா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் நான் 1வது 2வது படிக்கின்ற போது என்னை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு கொடியை சீமாத்து குச்சி அதை எடுத்து ஊர்வலமாக நாங்க போவோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எனக்கு சுதந்திரம் என்பது நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நாம் ஒரு சிறந்த பயனாக இந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த சுதந்திர தின வீழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நந்தினி. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெட்டதாபுரம் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக 12 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் கீதா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெட்டதாபுரத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். என்னிடம் பயின்ற மாணவர்களின் குழந்தைகளும் இப்போது என்னிடம் பயின்று வருவது மிகவும் சிறப்பான ஒன்று. மேலும் எங்களால் முடிந்த அளவு இந்த நகர்ப்புறத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு தேவையான கல்வி அறிவுரைகள் எல்லாம் வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் திருநாவுக்கரசு. நான் பெட்டதாபுரம் பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். கல்வி பணியில் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். மேலும் என்னுடைய பணிக்காலத்தில் 2 ஆண்டுகள் மலைப்பகுதியில் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி அதற்கு பிறகு இப்பள்ளியில் கணித ஆசிரியராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் குமரேசன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெட்டதாபுரம் பள்ளியில் கடந்த 7 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனது பெயர் ஆனந்த்குமார். கடந்த 25 ஆண்டுகளாக பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த பெட்டதாபுரம் பள்ளியிலே கடந்த 3 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வேலையிலே இன்று 78வது சுதந்திர நாள் விழாவில் நாம சந்திக்க வேண்டிய சவால்கள் இன்னுமே நமக்கு நிறையவே இருக்கின்றன. உதாரணம் பார்த்தோன்னா ஒரு 3 விஷயங்களை பற்றி 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோன்னா பேரிடர் மேலாண்மை. நம்ம எந்ததான் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட இன்னும் நம்மளால் அறிவியல் ரீதியிலே ஒரு பேரிடர் காலத்திலே அது முன்கூட்டியே கணித்து அதற்கான ஒரு மக்கள் பாதுகாப்பு செய்வதற்கு இன்னும் பல முயற்சிகள் எடுத்தாக வேண்டியுள்ளது. இரண்டாவது நாம் சவாலாக நினைப்பது விவசாயத்திலே வருங்காலத்தில் ஒரு அறிவியல் ரீதியாக எவ்வாறு ஒரு விவசாயத்தை உற்பத்தியை பெருக்கி அனைத்து மக்களுக்கும் உணவு எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கக்கூடிய வகையிலே நாம் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மூன்றாவது பார்த்தோன்னா இந்த ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்லுவாங்க. நாம் விண்வெளி ஆராய்ச்சியில் எவ்வளவோ செய்யறோம், இருந்தும் கூட அந்த ஸ்பேஸ் ஜங்க்ங்கிற அந்த செயற்கைக்கோள்கள் இன்னுமே வான்மண்டலத்திலே பல கோள்கள் செயற்கைக்கோள்கள் இங்கிருந்து ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்மண்டலத்துல ஒரு குப்பைகளாக தேங்கிக் கொண்டு இருக்கின்றன. அதை பற்றி நாம் மிக ஆராய்ந்து அதில் எந்த விதமான ஒரு இடையூறுகளும் பிற்காலத்திலே நமது வரும் சந்ததியினருக்கு நமது ஒரு ஆபத்து ஏற்படாமல் அதை நாம் காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
இந்த 3 விஷயங்களை இந்த சுதந்திர நாளிலே நம் மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் ரீதியாக சிந்தனையை தந்து ஒரு அறிவியல் ஊக்கத்தை கொடுத்து அவர்களை இந்த இந்த ஆபத்தில் இருந்து வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாக்க அறிவியல் சுதந்திரத்தையும் தந்து அனைவரையும் இன்ற நன்னாளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.